காதலோடைய வர்ணனை வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் ஸ்லாங்கு மாறாமல், அந்த நேச்சுராலிட்டியை மாறாமல் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இந்த வேள்பாரியை இவங்களில் யார் தொட்டாலுமே இந்த படம் சூப்பர் டூப்பர் இருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நம்மளும் ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்திருக்கோம், நமக்கும் தெரியும். வேள்பாரியோடைய கதையை உங்களால் 3 படத்தில் சொல்லவே முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளன் கூட இருந்தானா மாடல் வேல்யூஸ் என்ன, எத்திக்கல் வேல்யூஸ் என்ன, எது சரி எது தப்பு, இது ஏன் தொடரணுன்றத அழகாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடித்து சொல்லியிருக்கேன். இங்கே அப்படி இல்லை. இப்போ இங்கே ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு தான் எழுத்தாளர் இருக்காங்களே தவிர, எழுத்தாளன் எது அறங்கிறத சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. வேள்பாரியில் நான் ரஜினி எந்த ஒரு கேரக்டர் கொண்டு போய் வைக்கேன். வேள்பாரியில் அவரே இதில் மேடையிலே பாதி நான் 25% தாங்க படித்தேன், ஃப்ரீயாக உட்காந்து படிக்கணும்னா அதை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மேடையில் அவர் பேசும்போது அவருடைய அந்த எளிமை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பாராட்ட முடியும். தயாரிப்பாளருக்கு மக்களுக்கு என்ன தேவை, யாருக்கிட்ட என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு அவரே மேடையில் பேசிட்டு தெரியுமா, எவ்வளோ பேசணும், என்ன பேசணும். இந்த மெச்சூரிட்டி, இந்த பக்குவம் ரஜினி அப்படிங்கிற அந்த ஆளுமை. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சங்கர் அவர்கள் வந்து எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காரு, ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து நிறைய ஃப்ளாப்பும் கொடுத்துருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் இப்போ வந்து எப்படி இந்த மாதிரி ஆயிட்டாரு, நல்ல படங்கள் எப்போ கொடுப்பாரு, அவர்கிட்ட இந்த எப்போ ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் சரி, சினிமா வட்டாரங்கள் பிரபலங்களும் சரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேள்பாரின்னு ஒரு படத்தை வந்து அவர் வந்து அஃபிஷியலாக எடுக்க போறதாகவும் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வேள்பாரியோட அந்த நாவலுக்கு பாராட்டு விழாவும் நடந்திருக்கு. ரஜினி அவர்கள் ஸ்டேஜில் பேசியிருக்காரு. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எந்த அளவுக்கு பயங்கரமாக பேசி கலக்க முடியுமோ அவரோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜில் பேசுகிற விஷயம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து நச்சு நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு பேச்சுகளாக இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இந்த வேள்பாரின்ற படம் வந்து ரியலாக எடுத்தா சங்கர் அவர்களுக்கு மீண்டும் உயரம் கிடைக்குமா? வேள்பாரியோடைய நாவல் இருக்கு இல்லைங்களா, அதில் சொல்கிறது எல்லா விஷயங்களும். வேள்பாரி நாவல் நானும் படிச்சிருக்கேன். ஒரு சாதாரண கான்செப்ட் சார். இப்போ ஆங்கிலத்தில் ட்ராய்னு ஒரு படம் பிராட் பிட் நடிச்சிருப்பாரு. ட்ராய் படத்தோடைய வசனங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்க்கும்போது பிராட் பிட்டோடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அதில் ஒரு பெரிய வார் இருக்கும், ஒரு பெரிய வார் எல்லாமே இருக்கும். இதில் பொண்ணு கூட அடிச்சுக்க மாட்டாங்க, ஒரு தேவங்குக்கு அடிச்சுக்குவாங்க. ஒரு தேவாங்குன்னு சொல்லுவாங்க, தெய்வ வாக்கு விலங்கு தேவாங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அடிச்சுக்குவாங்க. இது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிற ஒரு வார்த்தையிலே நம்ம வந்து அதுக்கு மேலே என்னன்றது, முல்லைக்கு ஏன் அவன் தேர் கொடுக்கணும், வேற வழி இல்லையா, முல்லை சொல்லிச்சா வந்து தேர் கொடுக்கணும். இப்படி நக்கலாக பேசணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அது அவர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளர்னா அதை வந்து புனைவை எந்த அளவுக்கு கொடுக்கணும், அதோடைய புனைவுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை எவ்வளோ அழகாக கொடுக்கணும், அதுக்குள்ள வார்த்தைகளை என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படின்னு ஒரு நாவலை எழுதும்போது நீங்கள் அதை படிக்கும்போது அதோடைய காட்சிகள் வந்து இப்போ அமரர் கல்கியோட பொன்னியின் செல்வன் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக வர்ணனை இருக்குமோ, சாண்டில்யனுடைய காதலோடைய வர்ணனை வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் ஸ்லாங்கு மாறாமல், அதோடைய அந்த நேச்சுராலிட்டியை மாறாமல் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இந்த வேள்பாரியை இவங்களில் யார் தொட்டாலுமே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நம்மளும் ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்திருக்கோம், நமக்கும் தெரியும். வேள்பாரியோடைய கதையை உங்களால் 3 பாட்டில் சொல்லவே முடியாது. நீங்கள் சொல்லணும்னா அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போடணும், ஒரு பாட்டிலே சொல்லிட்டு போயிடலாம் எல்லா கதையையும். வேள்பாரியில் நீங்கள் ஒரு கதையை சொல்லணும், அதோடைய காட்சிகளை நீங்கள் விரிவுபடுத்தி காட்டணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு வால்யூம் பத்தவே பத்தாது. எனக்கு தெரிந்து அது வந்து ஒரு 5 பார்ட்டாவது இருந்தால் தான் அது முழுமையடையும். கபிலர் நீலன்ற ஒரு கதாபாத்திரம் கபில முனிவரை வந்து அந்த பச்சை மலைக்கு மேலே கூட்டிட்டு போகிறதுக்கு சொல்கிற ஒரு கதையே ஒரு பெரிய கதையாக இருக்கும். அங்கே வந்து கொற்றவை கூத்துன்னு ஒரு கூத்து நடக்கும், கூத்துக்களம். ஒரு 8 நாள் சேர்ந்து 8 விதமான கூத்துக்களம் நடக்கும். அதுவே ஒன்று இருக்கும். சேரன்ல 2 பிரிவு வந்து கொலை பண்ணும்போது ஒரு கூத்து நடக்கும், ஒரு பாம்பை வச்சு ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு கூத்து நடக்கும். பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்டில்
உங்களுக்கு கதை என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, ஆமா. விஷுவல் மட்டும்தான். கீழேயே இருக்கிறவன் அறிவு கொட்டது, அறிவு மேல ஏறி என்னதான் இருக்கு, யாரையா அந்த பாகுபலி, சும்மா சும்மா கத்திக்கிறீங்கன்னு சொல்லி டேய் நீ உங்க ஒப்பம் தாண்டா பாகுபலி அப்படிங்கிறதே வந்து கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அது வரைக்கும் ஒப்பம் தாண்டா பாகுபலி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒப்பனை யாரா கொண்டதுன்னு சொல்றதுக்கு தான் அந்த கதையோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அதுதான் இதுல வந்து வேல்பாரியில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கே ஒரு படம் எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பாண்டிய மன்னர்களுக்கும் வேற ஒரு பிரச்சனை வரும்போது அதையும் ஒரு கதையா எடுக்கலாம். ஒரு ஒரு தங்க சுரங்கத்தை ஒன்று இருக்கும், அதை ஒரு கதையா எடுக்கலாம். இவங்களுடைய காதலை பத்தி ஒரு கதையா எடுக்கலாம். கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு மினி சீரிஸ் எடுக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க காவல் கோட்டையும் எடுங்க, அதுவும் ஒரு நல்ல கதைகள். காவல் கோட்டம் அரவான்ற பேர்ல கிட்டத்தட்ட ரொம்ப இதாக்கிட்டாரு வசந்த பாலன். ஆனா காவல் கோட்டத்தையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். ஆனா இது சுருக்கி எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன சங்கர் இதை எடுக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு துளியும் கிடையாது. ஆனா டீட்டெயிலிங் மிஸ் ஆயிரும். ஏன் டீட்டெயிலிங் அதில் மிஸ் ஆயிரும்னா, சு வெங்கடேசன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய எழுத்தாளர் வசனகர்த்தாவா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இப்போ எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வசனகர்த்தாவானா? ஆமா, அவர் வசனகர்த்தா. அவர் ஒரு திரைக்கதை ஆசிரியர். ஆமா, அவர் திரைக்கதை ஆசிரியர். அவருக்கு அதுலேயும் அனுபவம் இருக்கு, இதுலேயும் அனுபவம் இருக்கு, இதுலேயும் அனுபவம் இருக்கு. அவர் எல்லாத்துலேயும் எழுதலாம், எல்லாத்துலேயும் படிக்கலாம், அவரால் ஈஸியாக பண்ண முடியும். அதனால ஜெயிச்சவங்க தான் சங்கரும் மணிரத்னம் அவர்களும். இன்னைக்கு ஒரு எழுத்தாளர் நல்லா எழுதுறவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அது அவங்க இதுக்கு ஏத்தாப்புல தன்மைக்கு ஏத்தாப்புல கொடுக்குற ஒரு எழுத்தாளர் இருந்தானோ அவங்க ஜெயிச்சாங்க. என்னைக்கு அந்த எழுத்தாளர் மறைந்தானோ இவங்க தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஜெயிக்கல. ஸோ இவங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே வந்து ஒரு நல்ல எழுத்தாளர்னு கூட வச்சுக்கல. ஒரு நல்ல எழுத்தாளன் கூட இருந்தானா மாரல் வேல்யூஸ் என்ன, எத்திக்கல் வேல்யூஸ் என்ன, எது சரி எது தப்பு, இது ஏன் தொடணுன்றத அழகா நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சு சொல்லியிருப்பாரு. இங்க அப்படி இல்லை. இப்ப இங்க ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அதுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு தான் எழுத்தாளர்கள் இருக்காங்களே தவிர எழுத்தாளன் எது அறம்ங்கிறத சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லை. ஆனா இங்க ஒரு எழுத்தாளன் ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்த, ஒரு மன்னனுடைய வரலாற்ற புனைவை எடுத்து வச்சிருக்கான். ஆனா அதை வசனமா எழுதி கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்கு சங்கர் கிட்டையும் சு வெங்கடேசன் கிட்டையும் ஒரு பதில் இருக்கு அப்படின்னா வேல்பாரி நிச்சயம் வெற்றி பெறும். ஓகே சார், வேல்பாரின்ற இந்த படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ்ல ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளவு பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் தான் வேல்பாரியில முக்கிய கதாபாத்திரம் நடிக்க போறாரா, இல்லாட்டி வேற யாராவது நடிக்க வாய்ப்பு இருக்கா? வேல்பாரியில நான் ரஜினி எந்த ஒரு கேரக்டர்ல கொண்டு போய் வைக்க, அவருக்கு வில்லன் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பாண்டியன் கேரக்டர் ஒன்று இருக்கும், அதுல கூட அவர் வைக்கலாம். வேல்பாரியில் அவரே இதுல மேடையிலே 25% தாங்க படித்தேன், என்னைக்காவது கொஞ்சம் ஜாலியா உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து படிக்கணும்னா அதை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த மேடையில் அவர் பேசும்போது அவருடைய அந்த எளிமை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 75 வயசுல ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன் நடக்கிற என்னைய கூப்பிட்டு ஏன் பேச கூப்பிடுறீங்க, இதை பத்தி பேசினா சிவகுமாரை கூப்பிட வேண்டியதானே, எவ்வளவு அருமையான நடிகர், எவ்வளவு ஸ்பீச் வச்சிருக்காரு, அவரை கூப்பிட வேண்டியதானே, கமலஹாசனை கூப்பிட வேண்டிய ஏன் கூப்பிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிரிக்கிறோனாலும் கொஞ்சம் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், அதுதான் அவருடைய வெற்றி. அவர் ஏன் சூப்பர் ஸ்டார்னா அதுதான் அவருடைய வெற்றி. அவர் அந்த இடத்துல வந்து இப்படி பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கெத்தா வந்து நின்று மக்களே நான் அதை சொல்றேன், இதை பண்ணுங்க போயிருங்க, அதுல இன்னொன்னும் ஆட் பண்ணாரு. இதே மேடையில தான் நான் ஒரு தடவை பேசி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு விஷயத்த சொன்னேன். கரெக்ட், பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் சிரிக்கல, நான் என்ன சொல்ல வேண்டியங்கிறத நான் மறந்து அது வேற மாதிரி போயிடுச்சு. அதனால இந்த தடவை நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் மேடையிலேயே வச்சு தைரியமா ஒரு விஷயத்தையும் சொன்னாரு பாத்தீங்களா, விகடன் கிளின்னு கிழிச்சிருவாங்க, அது நம்மளையெல்லாம் வந்து ரொம்ப வச்சு கிழிச்சிருவாங்க, அதுக்காகவே நம்ம பார்த்து ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் இல்லையா. அவருடைய அந்த நம்ம ஒரு நடிகன், ரொம்ப கமர்ஷியல் நடிகர், சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு ரஜினி நமக்கு தெரியும். இப்போ புதுக்கவிதை, தளபதி, 6லிருந்து 60 வரை, முள்ளு மலரும், இதில் ஒரு நடிகர் ரஜினி நமக்கு தெரியும். வள்ளி மாதிரியான ஒரு படத்தில் ஒரு ஒரு கதையாசிரியர் ரஜினியை தெரியும், ஒரு தயாரிப்பாளர் ரஜினியை தெரியும், ஒரு இயக்குனர் ரஜினியை கூட நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. பாபா மாதிரியான படங்களில் ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு கதை வாசிப்பாளர் ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. அவர் சொன்ன பேர் பாதி பேருக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு எழுத்தாளர் யாருக்குங்கிறது. ஜெயகாந்தனை பத்தி மனுஷன் பேசுறாரு, இவருக்கோ ஒரு பாலச்சந்திர சார் சொன்னாருக்கா தமிழ் படிக்க கற்று, நான் இது வரைக்கும் எனக்கே அந்த டவுட் இருந்துச்சு, அவருக்கு தமிழ் வந்து எழுத தெரியாதுங்கிறது தெரியும், தமிழ் படிக்க தெரியுமா, யாராவது படிக்க சொல்லி தான் கேட்டு இது பண்ணுவாங்களா அப்படிங்கிற எனக்கு டவுட் இருந்துச்சு. அதுதான் சொன்னார், நான் வேணா யாரையாவது உட்காந்து படிக்க சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் சொன்னாரு. எது ஆடியோ புக்கு கேட்டுக்க சொல்றீங்களா, நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்போ அவர் ஒன்னொன்னா சொல்லும்போது, ஜெயகாந்தன் சொல்லும்போது நான் மெய் செலுத்திட்டேன். குப்பத்து கதையா இருந்தால் அந்த குப்பத்தில் ஏதோ வாழ்ந்த மாதிரி எழுதுவார்,
பிராமணிகள் கதையா இருந்தா அந்த மாதிரி எழுதுவாரு. தலைவர் ஜெயகாந்தன் என்னவா மனுஷன், இப்படித்தான் அவரால் இப்படி எழுத முடிஞ்சு. இதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆக்சுவலா இப்ப முன்னாடி பேசிட்டு நிறைய பேர் கொண்டாடுறோங்கிற மாதிரி, எனக்குமே இவருக்கு ஒரு 50வது ஆண்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு பெருசா எடுக்கணும். தமிழ்நாடு அரசு சார்பில், இந்திய அரசு சார்பிலே பெருசா எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றேன்னா, இந்த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொல்ற மாதிரி, நீ காட் ஆஃப் கமர்ஷியல் சினிமா அப்படின்னா நீங்க சூப்பர் ஸ்டார் தான் ஃபர்ஸ்டா டேக்ல எழுதியே ஆகணும். அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு பெரிய ஞானத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய அறிவாளித்தனத்தை எந்த இடத்துலையும் காட்டிக்காம, அண்ணாமலை படத்துல இன்னோசென்ட் ரஜினியை தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த இன்னோசென்ஸ் தான் அந்த படத்துல அவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான ஒரு ரஜினிகாந்தா மாத்திருக்கும். எல்லாரையும் நம்புற வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற அண்ணாமலையை கொண்டு போய் நண்பன் ஏமாத்தினானும் போது அவ்வளோ பெரிய இடத்துலயும் கடைசியில ஆட்சி மலரமா சொல்ற வார்த்தை மாதிரி, ஏன் அண்ணாமலை சாகல, ஏன் அண்ணாமலை மாறல, அப்படியே தான் இருக்கா, இப்பதாண்டா என் நெஞ்சில பால் வார்த்தை மாதிரி இருக்குன்ற மாதிரி இவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும் அந்த அறிவை வெளிக்காட்டிக்காம ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, யாருக்கிட்ட என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு அவரே மேடையில பேசிப்பா தெரியுமா, எவ்வளவு பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு. இது இந்த மெச்சூரிட்டி, இந்த பக்குவம் ரஜினி அப்படிங்கிற அந்த ஆளுமையை பல மடங்கு பேசும், நிறைய பேச வைக்கும். நம்ம ஒரு கட்டத்தில் சினிமா இவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணிட்டாரு காலங்கள் மறந்துடும். ஆனால் இவரோட ஸ்பீச் அதுக்கடுத்து ஒரு ஃபிலாசபியாக மாறும், நிஜமாக ஃபிலாசபியாக மாறும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் கலாய்க்கிறத அவர் பக்கம், ஆனால் அவர் ஒருத்தருக்கிட்ட என்ன பேசணும், எவ்வளோ பேசணும், மனசு ஒன்று திங்க் பண்ணும், அறிவு எவ்வளோ பேசணும்னு சொல்லும், கூட்டம் என்ன அளவுக்கு பேசணுன்ற சொல்ல வைக்க, எதை பேசணும்னு சொல்ல வைக்கன்னு சொல்லி சொல்றாருங்களா, அதெல்லாம் யாரும் எந்த புத்தகத்துலையும் சொல்லலை, அவரு தான் சொல்றாரு. அப்போ அவருடைய அனுபவம் தானே அது, அவ்வளோ படிச்சதுனால தான் இருக்கு. அதாவது ஏன் சூப்பர் ஸ்டார்ன்றதுலாம் வேற, அவர் ஏன் ஒரு மிகப்பெரிய மனிதராக இருக்காரு அப்படின்னா, அந்த மனித தன்மை இவ்வளவு தெரிஞ்சும் மக்களுக்கு என்ன வேணும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கொடுப்போம்னு நினைச்ச விஷயம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன். எனக்கு தெரியும் நீயும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது வேற, உனக்கு இப்போதைக்கு இதான் வேணுமா நீ இதை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் ஏதாவது தெரிஞ்சுக்க வேணுமா நீ என்கிட்ட வா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ இவர் இந்த ஆங்கிள் எடுத்ததுனாலலாம் இவர் கொண்டாடுறாங்க. மற்ற நடிகர்கள் அறிவாளியா இருந்து தன்னோட அறிவாளித்தனத்தை காட்ட முயற்சி பண்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது. இதுதான் அவருடைய வெற்றி. இந்த வெற்றி இவர் நம்ம சொல்ல முடியாது, இதில் ஸ்பீச்லெஸ் தான். அவர் ஒரு ஜெம் அப்படின்னா அதுக்கு இதுதான் ரீசன். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.